இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. ஏன் சக்திக்கு சவால் விடுறியா? உன் முடிவு என் கையில. என்னோட மந்திர சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் நீ போட்டிருக்க மனுஷ வேஷத்துல இருந்து உன்னோட பாம்பு உருவத்துக்கு மாறணும். இல்லனா உனக்கு மரணம் நிச்சயம். மிருத்யுஞ்சய மந்திரத்தால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நீ என்ன தேடி வந்தாகணும். எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? இனி எப்படி தப்பிக்கிற, எப்படி உயிர் பிழைக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். எங்க போயிடுவ நீ? ஜெய் மகாகாளி. என்னாச்சு அமிர்தா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன விஷயம்? உனக்கு உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்கே இரு, வர. அமிர்தா, இந்த ஜூஸ் குடி. சோர்வெல்லாம் போயிடும், சீக்கிரம் குடி. எனக்கு எதுவும் வேண்டாமா? நீ இத குடிக்கலன்னா உன்னோட சோர்வு இன்னும் அதிகமாயிடும். குடிமா, இத குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. இதை இங்க வைக்கிறேன், கண்டிப்பா குடிக்கணும், சரியா? இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆனது இல்ல. இதான் முதல் தடவை. வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு, மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கு. எதனால எனக்கு வலிக்குதுன்னு கூட சொல்ல முடியல. எனக்கு என்ன ஆகுது? ஏதாவது தீய சக்தி என்ன கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணதா? புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் இப்ப கால் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம், என்னோட வாழ்த்துக்கள் ருத்ரா. கடைசியில் உங்க பிரதர் விஷ்ணு டெண்டரை வாங்கிட்டாரு இல்ல? ஆமா சார், எல்லாம் நீங்க கொடுக்குற ஒத்துழைப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் கொட்டேஷன் கொடுத்து பீட்ல தோத்து அவமானப்படுத்த திரும்பி போயிருக்கோம். இந்த முறை அப்படி ஆகலைங்கிறது பெரிய சந்தோஷம். இங்க பாருங்க, நாம எரியற எல்லா கல்லுக்கும் பழம் விழாது. 10 கல் எரிஞ்சா எங்கேயாவது ஒரு பழம் விழும், அது விழாமலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்க பிரதர் 10 கல் எரிஞ்சாரு, ஆனா ஒரு சில கல்லு பட்டுதான் அவருக்கு பழமே விழுந்திருக்கு. அதான் தோத்துட்டே இருக்கோமேன்னு உங்க அண்ணன் முயற்சி பண்ணாம விட்டுருந்தா இன்னைக்கு அந்த டெண்டர் நிச்சயமா சர்மாவோட கைக்கு தான் போயிருக்கும். ஆமா சார், நான் இப்ப கூட அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். எதை பத்தி?
என்னோட அண்ணன் இந்த பிட்ல ஏதாவது 2 கொட்டேஷன் போட்டிருக்காரா? நோ, அவர் ஒரே கொட்டேஷன் தான் கொடுத்தாரு. ஆமா, ஏன் இப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை சார். நீங்க முதல்ல சொன்னபோது 105 கோடின்னு தானே சொன்னீங்க. ஆனா மறுபடியும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு 94 கோடின்னு சொன்னீங்க. அதனால தான் அவரு 2 கொட்டேஷன் கொடுத்துருக்காரான்னு சும்மா கேட்டேன். எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல ருத்ரா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்க அண்ணன் கொடுத்தது ஒரே கொட்டேஷன் தான். நான் முதல்ல பார்த்தப்ப அதுல 105 கோடின்னு தான் போட்டிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு கோபம் வந்து நான் அவ்வளவு கோட் பண்ணலன்னு சொன்னப்போ நான் மறுபடியும் செக் பண்ணல. அப்ப 105 கோடின்னு இருந்த இடத்துல 94 கோடின்னு இருக்கு. என்ன சார் இது? திடீர்னு எப்படி நம்பர்ஸ்லாம் மாறும்? அதான் எனக்கும் புரியல. இட்ஸ் a miracle. என்ன இது? அண்ணாவை கேட்டபோது 2 கொட்டேஷன் கொடுத்தேன்னு சொன்னாரு. இந்த ஆபீசர் கேட்டா இவரு என்னன்னா 1 கொட்டேஷன் தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் கோட் பண்ணி கொடுத்தது 105 கோடி தான். அது எப்படி சேஞ்ச் ஆச்சு? எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா ஏதோ ஒரு சக்தியோட உதவியால தான் கோட் பண்ணதையே மாத்தி இருக்காரு. ஆனா எந்த சக்தி இவருக்கு உதவி செஞ்சது? முதல்ல அண்ணனுக்கு உதவி செஞ்ச அந்த சக்தி என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன இதெல்லாம்? நம்ம எதிரிங்க நாகமணி அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கும் அது நல்லா தெரியுது அமிர்தா. ஆனா என்னால இங்கிருந்து நகர முடியாது. அப்போ நான் அதை இப்படி அடையறது சித்தி? என்னால அடைய முடியுமா? இல்ல, இப்போதைக்கு உன்னாலையும் என்னாலையும் அது முடியவே முடியாது. நம்ம கண்ணுக்கு நாகமணி தெரிய மாட்டேங்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அதை நம்மளால பாதுகாக்கவும் முடியாது, அதை அடையவும் முடியாது. அப்படின்னா நாகமணிய கிட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதா? இல்ல அமிர்தா, நம்ம பொக்கிஷமா பாக்குற அந்த நாகமணி இப்போ பேராசை பிடிச்ச மனுஷங்க கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க செய்யக்கூடாத காரியங்களை செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. செய்யக்கூடாத காரியங்களா? அப்படி என்ன செய்வாங்க சித்தி? நாகமணி அவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு அது என்ன ஒரு சாதாரண பொருளா? நாகமணி நம்ம வம்சத்து சொத்து, நாக வம்சத்து சொத்து. செத்து நரகத்துக்கு போகணுன்ற ஆசை அவங்களுக்கு அதிகமா இருக்கு சின்னம்மா. எந்த அளவுக்கு சுயநலமா நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க முடிவு மோசமா இருக்கு. இன்னைக்கு வேணா நாகமணி என்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் என்னோட உயிரை பணைய வச்சாவது நம்ம வம்சத்தோட நாகமணிய நான் அடைஞ்சே தீருவேன். நம்ம நாகமணிக்காக இப்பேற்பட்டவங்களை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன் சித்தி. எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். அவங்களை மொத்தமா அழிச்சுடுவேன். அவங்க வம்சமே இல்லாம பண்ணிடுவேன். போதுமா? இன்னும் வேணுமா? இப்போதைக்கு போதும். சரி, இப்ப திருப்தியா சாப்பிட்டுட்டல. அமிர்தா அக்கா எங்க இருக்காங்கன்னு சொல்ல. அக்காவா? மல்லிகைப்புறத்துல இருக்காங்க. மல்லிகைப்புறத்துலயா? ஆமா, அங்கதான் இருக்காங்க. அக்காவை கூட்டிட்டு போனவங்க மல்லிகைப்புறத்துக்காரங்க தான். இது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீங்க முதல்லயே இதை கேக்குறத விட்டுட்டு காடு பாட்டி அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நானும் சொல்லல. ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பேச்சு பேசுற? நீங்க மட்டும் கொஞ்சமாவா பேசுறீங்க?
அம்மா தாயே, உன்கிட்ட பேசி என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இதை பாரு, நமக்குள்ள சண்டை வேண்டாம். நானும் நீயும் சேர்ந்து மல்லிகைப்புறத்துக்கு போய் அமிர்தா அக்காவை பார்த்துட்டு வரலாமா? என்னது, நான் உங்க கூட மல்லிகைப்புறத்துக்கு வரதா? அதெல்லாம் முடியாதுப்பா. ப்ளீஸ் மல்லி, நான் தனியா போய் அவங்கள தேட முடியாதுல்ல. நீயும் வந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நீங்க வானு கூப்பிட்டா வரதுக்கு நான் என்ன உங்க பொண்ணா? எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா இருக்காங்க. நான் பாட்டுக்கு உங்க கூட வந்துட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? சரி, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமா? வா. அப்பா அம்மா கிட்ட சொன்னா பத்தாது, எங்க ஸ்கூல் மிஸ் கிட்ட சொல்ல வேண்டாமா? ப்ளீஸ் மல்லி, இந்த ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணு. சீ, இப்படி எல்லாம் முகத்தை வச்சுக்காதீங்க, பார்க்கவே சகிக்கல. என்னோட மன ஆறுதலுக்காக போய் தேடலாமே இப்பவே. நாளைக்கு மறுபடியும் போய் தேடலாம். அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா மிஸ் எல்லாரும் பர்மிஷனும் வாங்கிக்கோ. ப்ளீஸ் வாமா. சரி, வரேன். அண்ணா, முதல்ல வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு மல்லி? அண்ணா, இந்த ஊர்ல தான் உங்க ஆள் இருக்காங்க. தேங்க்ஸ் மல்லி. இத பாருங்க, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேல உங்க ஆளை தேட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது எப்படி முடியும் மல்லி? இங்க நிறைய வீடுங்க இருக்கே. இதுல அமிர்தா இருக்கிற வீடு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு வேணும்னா அதை தேடி தான் கண்டுபிடிக்கணும். எப்படி தேட போறீங்களோ அது உங்க இஷ்டம். ப்ளீஸ் மல்லி, அப்படி சொல்லாத. அமிர்தாவை தேட நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஊரை காட்டிட்டா அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் 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 மல்லி, உங்க அமிர்தாக்கா கிடைக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இரு மல்லி. உங்களோட சரியா தலைவலியா போச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஏய் மல்லி, அங்க ஒரு வீடு தெரியுது பாரு. அங்க போய் அமிர்தா இருக்காங்களான்னு கேட்கலாமா? ஐயோ, என்ன நீங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வளரவே இல்லை. அந்த வீட்டுக்கு போய் அமிர்தா இருக்காங்களான்னு கேட்டா எல்லாரும் நம்மள துரத்தி துரத்தி அடிப்பாங்க, அவ்வளவுதான். ஆமா இல்ல, என் மூளைக்கு இது புரியலையே. இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது நான் கிடையாது. பின்ன வேற யாரு? அந்த சீவன் தான் உங்களை காப்பாத்தணும். அந்த சீவன் தான் ஏதாவது பண்ணி அமிர்தாக்கா இருக்கிற வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகணும். என்ன ஆகுது எனக்கு? ஏன் என்னால உருவத்தை மாத்த முடியல? எந்த சக்தி என்ன தடுக்குது?
ஆச்சு எனக்கு? இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு இப்படி ஆகுறது இதுதான் முதல் தடவை. நான் இப்ப பாம்பு உருவத்துக்கு மாறலன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. நான் ஒரேடியா செத்து போயிடுவேன். மூச்சு விட முடியல. எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. எந்த சக்தி என்னை இப்படி தடுக்குது? இதனால யாருக்கு எந்த லாபம் கிடைக்கும்? ஒருவேளை இதுவும் நாகமணியை திருடின உங்களோட வேலை தானே? கடவுளே, இப்படி என்ன பண்றது? இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி விடுபடுறது? நானே பார்த்தேன், நீ கோட் பண்ணது 105 கோடி. அது எப்படி சடனா 94 கோடியா மாறுச்சு? இதுல நீ ஏதோ கோல்மால் பண்ணிருக்கா? என்ன பண்ணுன்னு தயவு செஞ்சு சொல்லுனா. எனக்கு இந்த நாகமணி தான் உதவி செய்யுதுங்க. கண்டிப்பா ருத்ரனுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இத கண்டுபிடிக்க ருத்ர அந்த பைரவ பாபா கிட்ட போய் தன்னுடைய சந்தேகத்தை அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். ஒருவேளை இந்த மணி என் கையில இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்ச இதை அடையிறதுக்காக என் உயிர் எடுக்கிறதுக்கு கூட அவன் யோசிக்க மாட்டான். அந்த பைரவ பாபா இந்த மணியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது இதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சாங்க. நான் இங்கேயே ஒளிச்சு வச்சாலும் அந்த பாவா தன்னுடைய மந்திர சக்தியால இதை கண்டுபிடிச்சிருவார். எங்க மறைச்சு வைக்கிறது? கரெக்ட், நாகமணி மந்திர புஸ்தகம் இருக்கு. அதான் கரெக்டா இருக்கும். அதை படிச்சு பார்த்தா அதுல இது மறைச்சு வைக்க ஏதாவது ஒளி கிடைக்கும். நாகமணியை பாதுகாக்கும் வழி நாகமணியை எந்த விதமான மந்திர சக்தியிலிருந்தும் யார் கண்ணிலும் படாமல் மறைத்து வைக்க ஒரு வழிதான் இருக்கு. பஞ்சலோக கிண்ணம் அல்லது பெட்டி. இதுல எதையாவது நாகமணியை ஒளிச்சு வச்சா எந்த சக்தியாலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. கரெக்டா அந்த பைரவ பாபாவுடைய சக்தியிலிருந்து நாகமணியை நான் காப்பாற்றணும். அதுக்கு இதுதான் சரியான வழி. பஞ்சலோக கிண்ணம்னு சொல்றாரு. இல்ல பொட்டி எங்க கிடைக்கும்? எங்கேயாவது இருக்கும். எங்க இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும். ஜெய் மகாகாளி. பாபா, வா ருத்ரா வா. என்னோட மாய வலையில மாட்டிக்கிட்டு
அந்த நாகராணி பாம்பு உருவத்துக்கு மாற முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவ மறுபடியும் உயிர் பழைக்க முடியாது. பாபா, இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஆச்சரியம்னு சொல்றதை விட அது அதிசயம்னு சொல்லலாம். அதிசயம் என்ன இது? எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நினைச்சிட்டேன். இப்ப கிடைச்சிருச்சு. அதுவும் நழுவி போய் கிடைச்சதா? எனக்கு சந்தேகமா இருக்கு பாபா. அண்ணா ஏதோ ஒரு சக்தியோட உதவியால அந்த டெண்டர் தனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கான்னு. சக்தி உதவி செஞ்சுதான். எந்த சக்தி உங்க அண்ணனுக்கு உதவி செஞ்சது? விஷ்ணுவுக்கு உதவி செய்யணும்னா நான் தான் செஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது யார் உதவி செஞ்சா? அது என்னன்னு நீங்க தான் பாபா கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த சக்தி என்னன்னு தெரிஞ்சாகணும். ஜெய் மகாகாளி. என்னையும் என் நாகமணியையும் காப்பாற்றக்கூடிய பஞ்சலோகத்திலான பொட்டி